வணக்கம் அண்ட் வெல்கம் டு கௌரிஸ் அடுப்பங்கரை. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான சுவையான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச எக் நூடுல்ஸ் எப்படி செய்யறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம நூடுல்ஸ் செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நம்ம நூடுல்ஸை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக வச்சிடலாம். இது மாதிரி தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம நூடுல்ஸை போட்டுடலாம். போட்டு வேக வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். இப்போ நல்லா வெந்துருச்சு பாருங்க. இது மாதிரி நசுக்கி பாருங்க. நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு தண்ணியை வடிச்செடுத்துக்கலாம். இப்போ ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு கூட ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சோன்னு ஒரு 3 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். வெங்காயம் இது மாதிரி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா பீன்ஸ் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் கூட சேர்த்திடலாம். 2 தடவை விட்டுட்டு கேரட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம். இதுக்கு நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம நூடுல்ஸ் மசாலாவில் ஆல்ரெடி உப்பு இருக்கும். ஸோ நம்ம இந்த காய்க்கு தேவையான அளவுக்கு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த காய்க்கு லைட்டாக தனி மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன்னு ஆட் பண்ணிவிட்டு அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை லைட்டாக ஓரமாக தள்ளி விட்டுட்டு அந்த எண்ணெயில் ஒரு 4 முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருக்கோம். அதை கூட ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். முட்டைக்கு நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். முட்டை இந்த அளவுக்கு பொரிச்சாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சிருக்க நூடுல்ஸை இது கூட ஆட் பண்ணிடலாம். இது கூடவே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நூடுல்ஸ் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இது கூட கொஞ்சம் கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நம்ம சோயா சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம நூடுல்ஸ் ரெடி ஆயிருச்சு. பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.